நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஏடிஎம்கே இதில் வந்து ரெண்டாக பிரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ரொம்ப வருஷமாக 2016 அது வந்து இப்போ மறுபடியும் செய்ய போகிறாங்க 2024. இன்டர்நெட் ஸ்லோ கனெக்ஷனு, அதனால தான் கட்டாயி வருது. வைஃபைலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அவுட்டோரில் இருக்கேன். 2024 மறுபடியும் பிரிக்க ட்ரை பண்ண போகிறாங்க. யார் பண்ண போகிறாங்கன்னா பிஜேபி, அண்டர் சசிகலா இது செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன். நான் அதை முன்கூட்டியே சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கவே இல்லை அவங்க. இது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து இபிஎஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஏன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட் ஷேர் வந்து எப்படி வரப்போகுதுன்னா டிஎம்கே 35, ஏடிஎம்கே 31, மற்றவை ஒரு 13 இப்படி வரப்போகுது. பிஜேபி இப்படி வரப்போகுது. இப்போ ஒருவேளை இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இது 60 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது போல இருக்கு, இல்லை 50 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு போல இருக்கு. அதை வந்து ஏடிஎம்கே வந்து எடப்பாடி இபிஎஸ் வந்து இது பண்ணியிருக்காரு, ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பிஜேபி ஜெயிக்க விடாமல் தடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடாமல் செய்வேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது செஞ்சுருக்காரு. பிஜேபிக்கு செம பெரிய லாஸ் ஏடிஎம்கே வராததுனால, ஓகேவா? அதனால் கடும் கோபத்தில் பிஜேபி இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அண்ணாமலை வந்து அடிக்கடி ஏடிஎம்கே இதாகிடும் அதாகிடும்னு சொல்லிகிட்ருக்காரு. ஓகே, என்னடா இது ஒர்க் ஆகல. ஸோ ஓகே, இப்போ ஏதோ இந்த கருத்து கணிப்பு வந்து என்டிடிவி, அப்புறம் இன்னும் ஒரு 3 சேனல் XYZ பேர் மறந்துட்டேன், இவங்க எல்லாம் ஒரே ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். 371 பிஜேபி, 125 காங்கிரஸ், அதர்ஸ் வந்து 45ன்னு இந்த ஒரே ரிசல்ட்டை 3 டிவியும் ஒன்றா கொடுத்துருக்காங்க எக்ஸிட் போலில். எவ்வளோ ஃபேக்கான கருத்து கணிப்பு பார்த்தீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேர்தல் ஆணையர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் டிவியில். தேர்தல் வந்து நாங்கள் நேர்மையாக நடத்தியிருக்கோன்ட்டு அவர் சொன்னார். 1700 நியர்லி ஃப்ளைட்டு வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ மினிமம் 6000 டிக்கெட் வருதா, ஒரு 4000 போட்டுப்போம். 68 லட்சம் ஃப்ளைட் ட்ராவலுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். அதாவது 1.5 மாதம் நடந்தது இல்லையா தேர்தல், அதில் 68 லட்சம் ஃப்ளைட் ட்ராவலுக்கு மட்டும். அதாவது யாராவது அதிகாரி போயிருப்பாங்க, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருப்பாங்க இல்லையா, சாப்பாட்டு செலவு, தங்குற செலவு இதெல்லாம் சேர்க்கல. இது வெறும் ஃப்ளைட் செலவு மட்டும். இன்னும் சாப்பிட்ற செலவு, தங்குற செலவுலாம் சேர்த்தா எங்கேயோ போயிடும். அப்புறம் ஓகே, கீழே வந்து போச்சு. வெயிட், ஒருவேளை பிஜேபி வின் பண்ணால் என்ன நடக்கும் இந்தியாவில்? மோடி மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா? உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன்.